ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ShanVasanth's கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பராக ஒரு கூலான கேரளா ஸ்பெஷல் ஃபுல்ஜார் சோடா தாங்க வீட்டிலையே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பார்க்கவே கூலாக இருக்கலாங்க, டேஸ்ட்டும் செமையாக இருக்கும். வாங்க நம்ம இப்போ இந்த ஃபுல்ஜார் சோடா எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. அடுத்து முக்கியமானது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன சைஸ் கிளாஸும் அதை விட அடுத்து பெரிய சைஸ் கிளாஸும் இதுக்கு கண்டிப்பாக தேவைங்க. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலான்றதை பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அது கூட பாதி கையளவு புதினா, ஒரு மீடியம் சைஸ் அளவு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இந்த பச்சை மிளகாய், புதினா, இஞ்சி எல்லாமே பார்த்திங்கன்னா 4 கிளாஸுக்கு கரெக்டான அளவுங்க. அதாவது ஒரு கிளாஸோட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 300 mlன்ற மாதிரி இருக்கும். இப்போ இதை தண்ணி எதுவுமே சேர்த்துக்காமல் இந்த மாதிரி கோர்ஸ் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறது அந்த சின்ன சைஸ் கிளாஸில் 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். கூட ஒரு 1/2 லெமன் கட் பண்ணி அதோட ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது பெரிய சைஸ் லெமன்னால நான் 1/2 மட்டும் ஆட் பண்ணிக்கேன். இன்கேஸ் லெமன் சின்ன சைஸாக இருக்குன்னா நீங்கள் ஒரு ஃபுல் லெமனுமே கட் பண்ணி அதோட ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் நான் ஸ்ப்ரைட் நான் யூஸ் பண்ணுறதுனால, இல்லை நான் சுகர் சிரப்போ நன்னாரியோ அந்த மாதிரி எதுவுமே சேர்க்கலை. இன்கேஸ் நீங்கள் ரெகுலர் சோடா, அதாவது நார்மல் சோடா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் சுகர் சிரப் சேர்த்துக்கோங்க. இதில் நீங்கள் சப்ஜா சீட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பெரிய கிளாஸில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஸ்ப்ரைட்டை 300 ml சேர்த்துக்கலாம். ஸ்ப்ரைட் ஆர் 7up நீங்கள் எதுனாலுமே சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, நமக்கு இந்த ஃபுல்ஜார் சோடா பாருங்கள் அவ்வளோ டக்குன்னு ரெடி ஆகிடும். அந்த ஸ்ப்ரைட்டுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுக்கிற அந்த சின்ன கிளாஸ் அதுக்குள்ளே போட்டுட்டு நம்ம இமீடியட்டாக குடிக்க வேண்டியதாங்க. டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ShanVasanth's கிச்சன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.